நம பார்வதி பதையே. என்னாடுடைய சிவனே போற்றி, அவிநாசங்கேச பெருமான் திருத்தால் போற்றி போற்றி. சர்வேஷாமபி லிங்கானாம் ஸ்வயம் பாதாளவாசினாம் உத்தரே முக்தி தாகாசி தட்சிணே அவிநாசினி. பேரன்பு சார்ந்த பக்தோடி பெருமக்களே, எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் துணை கொண்டும் குருவருள் துணை கொண்டும் பொங்கேலு ஸ்தலங்களிலே சிறப்பு மிக்கதும் முதலை வாய்ப்பிலேயே மீட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலே சிறப்பு பெற்றதும் காசிக்கு நிகரான க்ஷேத்திரமாகவும் காசி கங்கை தீர்த்தம் காலபைரவ சுவாமியோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோவில் கருணாம்பிகை அம்மன் இங்கே தபஸ் செய்து அந்த வலப்பாகத்தை பெற்றதாக ஐதீகம். பல சிறப்புகள் இந்த கோவிலுக்கு அமைந்திருக்கிறது. அப்படி சிறப்புமிக்க அவிநாசிங்கேஸ்வர பெருமானுடைய திருக்கோவிலிலே பராபவ சம்பத்சரத்தினுடைய பிரம்மோற்சவம் என்று கூடியதும் மகோத்சவம் என்று சொல்லக்கூடியதுமான விழாவானது துவஜாரோகணம் முதல் அவரோகணம் வரை யாகசாலை பூஜைகள், தினசரி இங்கே வாகன உற்சவங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று இன்றைய தினம் தேர் திருவிழாவானது ரதாரோகணம் சுவாமி திருத்தேருக்கு எழுந்திருக்கிறார். சிறப்புமிக்க இந்த விழாவிலே பல்வேறு இடங்களிலிருந்து பொதுமக்கள் எல்லாம் இன்று நீங்கள் பார்க்க முடியும். அவிநாசிங்கேஸ்வர பெருமானை இந்த ரதத்திலே தரிசனம் செய்வது என்பது மிக சிறப்பு மிக்கது. அந்த மாதிரி இந்த க்ஷேத்திரத்திலே அவிநாசி திருத்தலத்திலே நாம் எல்லாம் இன்றைய தினம் சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்ல அந்த சிறப்பு, அந்த ரதாரோகணம் செய்வது என்று ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கூடிய இந்த பெருவிழா, சித்திரை தேர் திருவிழா என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அற்புதமான வேளையிலே எங்களது பெரியோர்கள் எல்லாம் வழிகாட்டிய வண்ணம், முக்கியமா எங்களுடைய தாத்தா அவர்கள் இங்கே சிவாகம் பூஷணமாக சிவஸ்ரீ நடை சிவாச்சார் அவருடைய ஒரு வழிகாட்டுதல்படி நாங்கள் எல்லாம் இந்த பூஜைகளை பங்கு பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றோம். அதைத் தொடர்ந்து இந்த துவஜாரோகணத்திலே முக்கியமாக சுவாமிக திரைத்திரன் சத்கோடு தேவதைகளை இங்கே ஆவாகனம் செய்து இந்த பூஜையானது நடைபெறும். அந்த விழாவானது சிறப்பாக நடைபெற்றது. அவர்களெல்லாம் பெரியவர்கள் எல்லாம் காட்டிய வழியிலே, எங்களுடைய தந்தையார் அவர்கள் காட்டிய வழியே இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே போட்டுதலுக்கும் பெருமதிக்குரிய பரமபூஜ்ய ஸ்ரீ குருஜி அவருடைய ஒரு ஆசையோடு அனுகிரகத்தோ தூங்கப்பட்ட நமது வேதாகம சம்ஸ்கிருத மகாபாடசாலை ஸ்ரீ குருகுலத்திலே பயின்ற மாணவர்கள் கடந்த 2002ஆம் ஆண்டு முதல் இந்த தலத்திலே அவர்கள் இங்கே ஒரு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு இறைவன் கொடுத்திருந்தார். அதை தொடர்ந்து இந்த ஆண்டும் 23 மற்றும் 24ஆம் பிரிவு மாணவர்களும் அதே போல 19ஆம் பிரிவு மாணவர்கள் இங்கே நடக்கூடிய தேர்வுக்கும் இங்கே வருகை தந்து இந்த ட்ரைனிங்ல ப்ரோக்ராம்ல கலந்துக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கார். அதனுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய தினம் நமது போற்றுதலுக்கும் பெருமதிப்புக்கும் உரிய டாக்டர் சண்முக சிவாச்சாரிய அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் சைவாகமங்களே சிறப்பு பயிற்சி பெற்றது மட்டுமல்லாமல் இந்த சைவாகமத்திலே MA பட்டம் பயின்று சம்ஸ்கிருதத்திலே வேதாந்தத்திலே சமஸ்கிருத MA ஆச்சாரிய பட்டம் பெற்று அதைத் தொடர்ந்து சைவாகமத்திலே ஆய்வு மாணவராக இருந்து சைவாகமத்திலே உற்சவம் பற்றி ஒரு PhD ஆய்வுரையை சென்னை பல்கலைக்கழகத்திலே சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதன் மூலமாக டாக்டர் பட்டம் பெற்ற மாணவரும் நமது குருகுலம் பாடசாலையுடைய ஸ்ரீ வேதாகம ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுடைய ஒரு ப்ரொஃபஸராகவும் டைரக்டராகவும் இருக்கக்கூடிய சுவாமிகள் அவர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்று நம்ம அன்பிற்குரிய விகாஸ் நடராசிவம் அவர்களும் ரொம்ப நாளாக பழக்கவங்கள்லாம் அவர்கள் சொன்னார்கள், அவங்க பிரம்மோற்சவ பற்றி சொல்லணும் அப்படின்னு. நான் சிவாச்சாரிடத்திலே கேட்டுக்கொண்டு அவர்களும் இங்கே விரைந்திருப்பதும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது தெரிவித்துக் கொண்டு சிவாச்சார அவர்கள் இதை பற்றி கூறுவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம். ஜெயகுருதே. நமஸ்காரங்கள். ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவ. பிரம்மோத்சவம் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். இந்த அவிநாசி லிங்கேஸ்வரர் க்ஷேத்திரம், அந்த அவிநாசின்னு சொல்லும் பொழுது அண்ணா பிரம்மஸ்ரீ பிரின்சிபல் அண்ணா மிகச் சிறப்பாக சொன்னார்கள். இந்த இந்த காஷி வடக்குல எப்படி காஷி முக்தியை தர்றதோ அது மாதிரி தட்சிணத்துல நமக்கு அவிநாசி க்ஷேத்திரம். அவிநாசினாலே அர்த்தமே நாசம் அடையாதது. அப்படின்னா அந்த மோட்சம்ன்ற ஒரு இடத்துக்கு சென்றோமானால் திரும்பி வர முடியாது. முக்தின்னு பேரு. அந்த முக்தி தான் ஹையஸ்ட் நிலை, உயர்ந்த ஒரு இடம். அந்த இடத்தை தரக்கூடிய இடமானது இந்த க்ஷேத்திரத்தில் நடராஜ பெருமான் அருகில் நாம் இதை பத்தி சிந்திப்போமாக. நடேஸ்வர் தான் எல்லாருக்குள்ளயும் ஆடின்னு இருக்காரு. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளயும் அந்த யார் ஆடின்னு இருக்காருன்னா நடராஜர் தான்.
அப்பேற்பட்ட நம்முடைய சமயம் இந்த மைக்ரோ காசம் மேக்ரோ காசம் சொல்லுவாங்க, அண்டம் பிண்டம் என்று கூறுவார்கள். அது போன்று நம்முடைய சாஸ்திரமானது இங்க ஒரு ஆலயத்தில் பூஜை செய்வது என்பது நமக்கு மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் நாம் பூஜை செய்கிறோம். அப்படியாக இந்த பிரம்மோற்சவம் என்பது அதை பற்றி சிந்திப்போமாக. பிரம்மம்னா என்னன்னா சிவம்னு அஜிதாகம் சொல்றது. பிரம்மம்னா சிவம், சிவோத்சவம்னு பேர். பிரம்மோத்சவம்னா சிவோத்சவம், சிவபெருமானை நோக்கி செல்வதுதான் நாம் இங்கு பிறந்திருக்கக்கூடியதற்கு காரணம். நமக்கு இப்ப இங்க வந்திருக்கோம், அதுக்கு என்ன பர்பஸ் என்று பார்த்தோமானால் நம்ம தொழில் பண்ணலாம், யார் என்ன வேணா பண்ணலாம். ஆனால் ஃபைனல் டெஸ்டினேஷன், நம்ம கடைசியில செல்ல வேண்டிய இடம் என்னன்னா சிவலோகம்னு பேரு. சிவலோகம் மஹியத்தேன் என்று கூறுவார்கள். இந்த சிவம் நாம பிரம்மம். சோ சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய ஒரு உற்சவம். உற்சவம்னா என்ன அப்படின்னா, சவம்னா சிருஷ்டின்னு பேரு. சவம்னா சிருஷ்டி. பிரசவம்னு பார்க்கிறோமா இல்லையா? பிரசவம்னு பார்க்கிறோம். பிரசவம்னா குழந்தை உள்ளே இருந்து வெளியில வருது தாயாரிடம் இருந்து. அது போன்று உற்சவம்னா உத்சவம். சவயித்யுச்சதே சிருஷ்டிஹி ததுத்ஸ்யாத் சப்த பாஷிதம் அப்படின்னு கூறுவார்கள் ஆகமங்களில். அப்ப எப்படி மூலஸ்தானத்தில் இருந்து எல்லாம் வல்ல பரம்பொருளுடைய சக்தியானது வெளியே அனைத்து ஜீவராசிகளுக்கும், அதாவது அதிக்ஷிதானாம் தூர்த்தானாம் பக்ஷினாம் மிருகதாருக்கும், மரங்கள் செடி கொடிகள் மிருகங்கள் நாஸ்திகர்கள் அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல சிவபெருமான் வெளியே வந்து அந்த ஊரை, அந்த கிராமத்தை, அந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக. இப்பெல்லாம் மொபைல் சொல்றா, மொபைல் போன்றா, மொபைல் கோர்ட்டுன்னு என்னவோ சொல்றா. பட் ஒரு கோவிலே வெளியே வந்து அந்த கிராமம் முழுக்க செல்வதற்குரிய ஒரு மிகப்பெரிய கிரியை தான் இந்த பிரம்மோற்சவம். இதுல முக்கியமா அந்த கொடி ஏற்றம் என்று கூறுவார்கள், கொடி இறக்கம் என்று கூறுவார்கள். கொடி ஏற்றமானது என்னன்னா, நமக்கு அந்த மூலாதாரத்திலிருந்து துவாதசாந்த பெருவழிக்கு செல்வதுதான் அந்த முக்கியமான ஒரு கிரியை. இந்த யோகத்துல ரொம்ப முக்கியமா சொல்றாங்க, மூலாதாரத்துல தான் கணபதியை முதல்ல நம்ம வழிபடுறோம். அப்போ கணபதியை வழிபட்டு ஒவ்வொரு சக்கரங்களா ஏறி துவாதசாந்த பெருவழிக்கு சிவபெரும் உண்மன்யந்தே பரசிவக, மனதையும் கடந்து இருக்கக்கூடிய நிலைதான் அந்த நிலை. அந்த நிலையில் அப்பிராப்பிய மனசாசகா, மனதினாலும் அந்த இடத்துல எல்லாமே நஷ்டே சித்தே சிதானந்தம். அந்த இடத்துல என்ன ஆகும்? வெறும் ஆனந்தம் தான், வெறும் மகிழ்ச்சி தான் இருக்கும். அந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரிய கொடியேற்றம் என்று கூறுவார்கள். அனைத்து ஜீவராசிகளும் நன்மையை அடைய வேண்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று படி அனைத்து ஜீவராசிகள் எப்படி ஒரு மரத்தில் அந்த வேரில் தண்ணீர் விட்டால் எப்படி மரம் முழுக்க செல்கிறதோ, அது போன்று நம்முடைய உற்சவமானது பலவிதமான, நீங்க பார்த்தோமானால் பலவிதமான வாகனங்கள்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பா. இதெல்லாம் என்ன காரணமா, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளயும் சிவபெருமான் தான் இருக்கார் அப்படி என்று புல்லாகி பூடாய் மரமாகி பல்விருகமாகின்னு சிவபுராணத்துல சொல்ற மாதிரி பல மிருகங்களாகவும் இருந்திருக்கிறோம். அது போன்று ஒவ்வொரு வாகனத்திற்கும் மிக சிறப்பான பலன்கள்லாம் கூறியிருக்கிறார்கள். இந்த உற்சவம் என்று சாம்பவி தீட்சை என்று கூறுவார்கள். ஷம்னா நன்மை என்று பெயர். நமக்கு நன்மை, மலமாயா கர்மம், இந்த 3 விதமான மலங்களை போக்கி நமக்கு சிவத்துவத்தை கொடுக்கக்கூடிய சாம்பவி தீட்சை என்பது இந்த உற்சவம் போது நடைபெறுகிறது. உற்சவம் போது சுவாமி வரார், நம்ம பாக்குறோம். எப்படி ஒரு போனை பாக்குறோம், போனை பார்த்த உடனே அந்த ஃபேஸ் ஐடியில போன் திறக்கிறது. எப்படி திறக்கிறதுனா அது திறக்கிறது, ஒரு சிஸ்டம். அது மாதிரி சுவாமி வரும்போது, சுவாமி அம்பாள் வரும்போது நம்ம போய் சென்று பார்க்க வேண்டும், பக்தியுடன் பார்க்க வேண்டும். பார்க்கும்போது ஒரு தீட்சை ஏற்படுகிறது. அதுக்கு பெயர் சாம்பவி தீட்சை அப்படின்னு மிகச்சிறப்பான ஒரு பெரிய ஒரு கிரியை. உற்சவம்ன்றது வெறும்னே ஜனங்க கூடுறது, ஒரு உற்சாகத்தை தரக்கூடியது மட்டுமல்ல, அதுவும் நமக்கு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் லாட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ் இன் அவர் சோல். நம்முடைய ஆத்மாவில் பலவிதமான மாறுதல்கள் ஏற்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த கிரியை உற்சவம். ஏன்னா ஆகமங்களில் கூறப்பட்ட ஒவ்வொரு கிரியையுமே அந்த தனி மனிதனுக்காக இல்ல, அந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஆதிசைவர்கள் என்று சிவபெருமானால் படைக்கப்பட்ட ஆதிசைவர்கள் வழி வழி அடிமை என்று கூறுவார்கள். வழி வழியாக சிவனுக்கு அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இன்று நம்முடைய அவினாசி கஷேத்திரத்தில் இந்த பராபவ வருடத்தில் இன்று பார்த்தோமானால் ரதோத்சவமானது மிகச்சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. ரதோத்சவம், ரதம் என்றாலே நடமாடும் கோவில் என்று கூறுவார்கள். கீதையில் கூறுகிறார், ரதகத்தேவ சாரதிஹி, எப்படி ஒரு அந்த தேரோட்டி வந்து அந்த தேரை இயக்குகிறாரோ அது போன்று எல்லாம் வல்ல சிவபெருமான் தான் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும், நான் நீங்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன், நாத்திகனால் இருந்தால், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அனைவருள்ளும் இருந்து அந்த நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவர் கடவுள், கடந்தும் உள்ளும் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட கடவுளானவர் அந்த நமக்கு ரதோத்சவத்துல என்ன விசேஷம்னா, ஒரு கோவில் எப்படி அப்படியே வருது. ஏற்கனவே பார்த்தோம், கோவில்ல உள்ள இருக்கிற சுவாமி தான் வெளியில வரும்போது உற்சவத்துல வராருன்னு பார்த்தோம். ரதோத்சவத்துல என்ன சிறப்பானதுன்னா, அந்த பூஜைகள், ரத பிரதிஷ்டைன்னு என்று ஆகமங்களில் மிக சிறப்பான ஒரு கிரியை இருக்கிறது. எப்படி கோவில்ல கும்பாபிஷேகம் போது பிரதிஷ்டை பண்றோமோ, இந்த ரத பிரதிஷ்டை போது இந்த ரதத்தில் அனைத்து சக்திகளும், ஆலயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் அவர்களை எல்லாம் அழைத்து
அந்த ரதத்தில் இருக்குமாறு செய்து, அந்த ரதம் அந்த கோவில் இந்த ஊர் முழுக்க செல்லும் பொழுது சாட்சாத் அந்த ஊரே அப்படி அந்த கோவிலுடைய எல்லா சக்திகளும் ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் அருள் செய்யக்கூடிய மிக சக்தி வாய்ந்த கிரியை இந்த ரத பிரதிஷ்டை என்று கூறுவார்கள். இந்த ரத பிரதிஷ்டையானது மிக சிறப்பானது. நம்முடைய அவினாசி கஷேத்திரத்தில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. அதே போன்று இந்த உற்சவ கிரியைகள் பார்த்தோமானால் அந்த சூர்ணிகை என்று படிப்பார்கள். ஒவ்வொரு தேவதைகளுக்கும் உரிய சிறப்பான மந்திரங்கள் அது மிக சிறப்பான முறையில் இங்க நம்முடைய ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் நாம் என்ன உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் நன்மையை அடைய வேண்டும் என்று செய்யக்கூடிய கிரியை. பதி பசு பாசம் என்று கூறுவார்கள். பாசம் நீக்க பெற்று அந்த பதியை இந்த பசு அடைய வேண்டும். இதுதான் நாம் இங்கு வந்திருக்கக்கூடியதற்கு முக்கியமான காரணம். அதை நமக்கு எளிய வழியில் ஒரு உற்சவத்தில் நாம் பங்கு பெற்றாலே போதும். எப்படி ஒரு விமானத்தில் ஏறுகிறோம், ஏறிவிட்டால் நாம் பறக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நமக்கு ரெக்கைகள் இல்லை, ஆனா நம்ம என்ன சொல்றோம், ஒரு விமானத்தில் ஏறினா நம்ம பறக்கிறோம் என்று சொல்லுவது போல இந்த ஒரு ஆலயத்திற்குள் வந்து நாம் சுவாமியை தரிசிக்கும் போதும், அதே போன்று உற்சவங்களில் கலந்து கொள்ளும் போதும் நமக்கு வெளியே தெரியாது, நம்ம வெறுமனே வந்திருக்கோம் நினைக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கவாளுக்கு உட்கார்ந்து இருக்காதுன்னு தெரியும். ஆனா எங்கேயோ பறக்கிறோம் பாருங்க. அது மாதிரி நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு மிகப்பெரிய அந்த சிவபெருமானுடைய ஐக்கியமாகக்கூடிய அவர் பாதகமலங்களில் இருந்து இருக்கக்கூடிய அந்த முக்தி நிலையை அளிக்கக்கூடிய உற்சவத்தில் அனைவரும் கலந்து கொண்டு தாங்கள் சிவானுபூதியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு பிரின்சிபல் அண்ணா அவர்களுக்கும் இந்த ஊர் கிராமவாசிகள் அனைவருக்கும் ஆலய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு பூர்த்தி செய்து கொள்கிறேன். ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.